அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 3/12/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்படி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு சப்போர்ட் செய்து இன்னும் அதிகபட்ச இன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம அறிக்கைக்குள்ளே போவோம். நேற்றைக்கு அதாவது தெற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வழியாக சென்று கொண்டிருந்த அந்த காற்றழுத்த செயலிழந்து சென்று கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாகவும் அப்படின்ற மாதிரி செயலிழந்து சென்று தற்பொழுது அது மங்களூருக்கு தெற்கு புறமாக காசர்கோடுக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதி அரபிக்கடலில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு அளவு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தெற்கு தென்மேற்கு காற்று திசை மற்றும் கிழக்கு காற்றின் வருகையால் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு பார்த்திங்கன்னா வலுவான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த கோவை இந்த பொள்ளாச்சிக்கு அந்த ஒரு காற்று பகுதிக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இல்லாத காரணத்து எதுன்னா நமக்கு தெரிஞ்சது அது வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்தது. அது மேற்கு தென்மேற்கு திசையில் சற்று வலுவிழந்து வந்திருந்தால் கண்டிப்பாக அது நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்கும். அது கண்டிப்பாக வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது பொள்ளாச்சிக்கு மழைப்பொழிவு அறவே இல்லை அப்படின்றது சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரும் நாட்களில் மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு கூட மழைப்பொழிவு லேசானது முதல் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மேற்கு காற்றின் வருகை கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதால காற்றோட திசை வேகமும் அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு இருந்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு செல்ல செல்ல கிழக்கு காற்று ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு தெரிகிறது. நேற்றை போல இந்த சேலம் நாமக்கல் ஈரோடு பகுதிகள் மற்றும் திருச்சி பெரம்பலூர் ஆகிய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஆங்காங்கே பகுதிகள் மற்றும் இது வெப்பச்சலன இடிமழை போலவே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இது ஒரு தெற்கு மேற்கு காற்று சந்திப்பு என்பது நடைபெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு வெப்பச்சலன இடிமழை போன்று நேற்றைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடிமழை பகுதியாக அப்படின்ற மாதிரி உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள் சில பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் என பல மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருந்தது நம்மளால் பார்க்க முடியும். கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்குமே போயிருந்துச்சு இந்த நேற்று மழைப்பொழிவு. அது நான் அந்த ரேடார் அமைப்பை இணைச்சிருக்கேன் பாருங்கள் முன்னாடி. இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்னும் போது இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்று விட்டது. தற்பொழுது அடுத்து ஒரு நிகழ்வு அது இதுக்கு வலிமை கூட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் அது ஒரு வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது தென்கிழக்கு இலங்கை புறமாக நீடித்து வருகிறது. அது மேலும் இலங்கையை ஒட்டி அமைந்து மேலே மன்னார் வளைகுடா பகுதியில் மற்றும் நமது இந்திய பெருங்கடல் அதாவது இந்திய பெருங்கடல்ன்றவோ தென்குமரி முனைன்னு சொல்லலாம். அந்த பகுதியில் நிலவும் பொழுது ஒரு லேசான மிதமான மழை தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் கடலோர மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களிலும் ஒரு பெரும்பாலான ஒரு அதீத கனமழையோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று தெரிவிக்க விரும்புகிறேன். புயல் அப்படின்னு பாதிப்பு இல்லை ஒரு பயமோ அப்படின்ற மாதிரி ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு புயல் வாய்ப்புன்றது சற்று குறைவாக இருக்கிறது. ஆனால் வரும் நாட்களில் அதாவது 2வது வாரத்தில் ஒரு தீவிர நிகழ்வு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிகழ்வுன்றது வரும் மணி நாட்களில் கண்டிப்பாக அதை அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் புயலை பற்றி நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அப்படி ஒரு புயல் ஏற்பட்டால் அதற்கு பெயர் என்பதையும் சூட்டுவார்கள். அதாவது சக்தி என்ற பெயர் அப்படின்னு அந்த தீவிர நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலமாகவோ இல்லை தாழ்வு பகுதியாகவோ தீவிர தாழ்வு பகுதி மழை தரும் நிகழ்வாக மட்டும்தான் வருவதற்கான சாத்தியக்கூறுகள். அதுவும் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்திற்கு தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு வழிபாதையை அமைக்கத்தான் செய்யும். ஏன்னா தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து நிலப்பகுதிகளும் கடல் சார்ந்த நீர் வெப்ப நீரோட்டங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கு கூலிங்க இருக்கும். அதாவது வெப்பத்தை உயர்த்தும் பட்சத்தில் அது அப்படின்ற மாதிரி நகர்வு இருக்கும். அது வரைக்கும் பயப்பட தேவையில்லை. முதல்ல வடகிழக்கு பருவமழை டைம்லாலே இது நிகழ்வுகள் உருவாவதற்கு ஒரு சாதகமான ஒரு ஏதுவான ஒரு நேரம் தான். ஆனால் நீங்கள் புயல் நினச்சி யாருமே ஒரு வதந்திகளையோ அப்படின்ற மாதிரி பரப்பினாலும் அதை நம்ப தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த போன நிகழ்வு ஒரு மழை தரும் நிகழ்வுன்றது கடந்த ஒரு 15 நாட்களாக 16 நாட்களாக சொல்லி வந்த நிலையில் இது கண்டிப்பாக மழையை தான் நிறையா தரும், வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக பார்த்துருந்தவங்க நம்மளோட அறிக்கையை இணைந்திருந்தவங்களுக்கு தெரியும். அப்போது அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக கொடுப்போம். வீண் வதந்திகளோ அப்படின்ற மாதிரி புயல் வந்துருது கண்டிப்பாக வருது அப்படின்றதெல்லாம் சொல்கிறத யாருமே நம்பாதீங்க. ஐஎம்டி ரிப்போர்ட்டை பாருங்கள். அவங்க சொல்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நாமளும் சொல்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் சில விஷயங்களை. உங்களுக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ரிப்போர்ட் அப்படின்றது எங்களை விட உங்களுக்கு அவங்க கொடுக்குறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நீங்கள் அவங்க நிலைப்பாட்டில் இருங்க. அவங்களும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக.
இப்போது இந்த மழைப்பொழிவு நிகழ்வே பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே கடலூர் மாவட்டத்தில் இது போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்தும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பார்த்து இந்த ஒரு பயிர் மூழ்கடிக்கும் நிலவில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடல் ஒட்டி வராமல் சூழ்நிலையால் அவங்களுக்கு அந்த மழைப்பொழிவு வராது போனது. அதே போல் சென்னைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு, இப்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் கண்டிப்பாக வரும் நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. மழை இல்லை அப்படின்றது நம்ம நினைக்க தேவையில்லை, வருத்த தேவையில்லை. முதல்ல இந்த மாதிரி ஒரு வெள்ள சூழ்நிலை ஏற்பட்டவங்களுக்கும் நம்ம வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் ஒரு முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம்ன்ற போது கொஞ்சம் நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்குது. பாதிப்பு இதை விட அதிகமாக இருந்திருக்கும் சொல்லாமல் போயிருந்தா அப்படின்னும் போது. ஓகே, எனிவே இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக நிகழ்வுகளும் இருக்கிறது, மழைப்பொழிவும் இருக்கிறது. விவசாயத்திற்கு ஒரு ஏதுவான ஒரு நம்பிக்கையூட்டும் வகையில் கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கும். தற்பொழுதே வந்து நேற்றைக்கே ஐஎம்டி ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க, 131% மழைப்பொழிவு இந்த நவம்பர் மாதத்தில் அப்படின்ற மாதிரி, அதாவது வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. வானிலையோடு இணைந்தே இருங்கள். நன்றி.